நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வமே சிறந்தது என்று மகள் அவர்கள் சிறப்பாக கூறினார். தோழி கூறுவது உண்மைதான். சரிப்பா, இதெல்லாம் இருக்கட்டும். இருவரும் மிக சிறப்பாக கூறினீர்கள். மகிழ்ச்சி. கல்வியும் செல்வமும் மிக முக்கியமானதுதான். ஆனால் என்ன செய்வது? தீர்ப்பு என்றால் ஒன்றை மட்டும்தானே வழங்க வேண்டும். உடலும் உயிரும் போல, வானமும் நிலவும் போல, கல்வியும் செல்வமும் ஒன்றென்று சார்ந்தவைதானே. வெள்ளத்தால் போகாது, வெந்தரால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவு ஒளி குறைவுபடாது. கல்விக்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது. கல்வி என்னும் உள்ளத்தை பொருளிருக்க உலகெல்லாம் பொருள் தேடி ஊழ்வதுதானே என்று விவேக சிந்தாமணி என்னும் நூல் கல்வியின் பெருமையை கூறுகிறது. தீயினால் எரிந்து சாம்பலாகி விடுமோ என்றோ, ஐயோ பெருமழை வந்து விட்டதே, அடித்து சென்று விடுமோ என்றோ அச்சப்பட தேவையில்லை. எப்பொழுது ஒருவர் கல்வியை செல்வமாக ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போதுதான் அவருக்கு இந்த உலகில் வேறு செல்வம் வேறொன்றும் இல்லை. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும்போது சேர்வதுண்டோ. எனவே எந்த சக்தியாலும் அளிக்க முடியாத கல்வி செல்வமே சிறந்தது. இப்பொழுது இந்த உலகில் நெறி பெற்று வாழ்வது கல்வியே கல்வியே என்று தீர்ப்பு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.